வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரசமும் கட்டி பருப்பும் தான் பார்க்க போகிறோம். லெமன் ரசம் பார்த்திங்கன்னா ரசம் பிடிக்காதவங்க கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டும் வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரசப்பூடு, அதாவது சின்ன சின்ன சைஸ் பூண்டு தான் எடுத்துக்கணும், பெரிய சைஸ் பூடு எடுக்காதீங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. மலைப்பூடு தான் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய சைஸ் பூடு பார்த்திங்கன்னா பூண்டு வாசம் இருக்கும். இதை ஃபுல்லாக கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதில் தான் நம்ம ரசம் எடுக்க போகிறோம். ஃபுல்லாக இதில் 1.5 பழம், சின்ன சைஸாக இருந்ததுனால 1.5 பழம் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதில் இதோட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரச மிக்ஸை சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரசத்துக்கு தக்காளி நிறைய சேர்த்தா தான் எப்போதுமே நல்லாயிருக்கும். இப்போது இதோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, மல்லித்தலை ரெண்டையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கிட்டே மல்லியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கிறேன். வேக வச்சு எடுத்த துவரம் பருப்பை 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். வேக வச்சு எடுத்த பருப்பு தண்ணி மட்டும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ரசத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் முடிச்சுட்டு தாளிச்சிட வேண்டியதான். இந்த லெமன் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், 1 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். ரசத்துக்கு எப்போதுமே பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம். இப்போது ரசத்துக்கு கூட்டி வச்சுருக்க அது எல்லாத்தையும் இதோட ஒன்றா ஊற்றிடும். இப்போது ரசம் இந்த அளவுக்கு நுரவு தான் கூட்டணும், கொதிச்சிடக்கூடாது. நுர கூட்டினோடனே ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். இப்போது நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான லெமன் ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கட்டிப்பருப்பு இதுக்கு ரொம்ப காம்பினேஷன் ஜாஸ்தி. அப்போ எல்லாம் ரசமும் கட்டிப்பருப்பு தான் அந்த காலத்தில் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம அடுத்தது கட்டிப்பருப்பு எப்படி செய்யலான்றதை பார்க்க. ஒரு கடாயை காய வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது 200 கிராம் பருப்பை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கணும். மஞ்சள், பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு. குக்கரில் நம்ம பருப்பு வேக வச்சதை இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
இப்படி தாளித்து இந்த பருப்பு சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நெய்யை ஊற்றி இந்த பருப்பு மட்டும் போட்டு கூட நம்ம சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க, பருப்புக்கு தேவையான அளவு. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கட்டி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் கட்டி பருப்பும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் பருப்பும் நெய்யும் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பருப்பு. நீங்களும் இதை ரெண்டையும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.